வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய சட்டமன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி, காங்கிரஸ் பின்னடைவு. நகர மண்டபத்துக்கரையில் சூதாட்ட நிலையம் நடத்தி செல்லப்பட்ட கட்டடத்தின் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல். உடுதும்பர பிரதேச சபையின் வரவு செலவு திட்டத்தில் கூட்டமைப்பு தோல்வி. சபாபதிಗೆ ವಿರುದ್ಧ වෙනුවෙන් සභාවෙන් අනිත් മന്ത്രിවරු තමන්ගේ ආණ්ඩුව පරද්දන්නේ. தாய்லாந்து பாராளுமன்றம் கலைப்பு. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குகளின் பிரகாரம் அதிகளவான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி அம்முக வெற்றியீட்டியுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் கட்சியான காங்கிரஸ் 4 மாநிலத்தில் தோல்வியடைந்துள்ள நிலையில் டில்லி மாநிலத்தில் புதியதொரு கட்சி 2வது இடத்தை தனதாக்கிக் கொண்டது. டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி அதிக ஆசனங்களை தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளது. டெல்லி மாநிலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குகளின் பிரகாரம் பாரதிய ஜனதா கட்சி 31 ஆசனங்களை கைப்பற்றி 44% வாக்கை பெற்றுக் கொண்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி சுமார் 15 வருடங்களின் பின்னர் வெற்றியீட்டியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சி 8 ஆசனங்களை தன்வசப்படுத்திக் கொண்டுள்ள அதேவேளை 11% வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை விடவும் புதியதொரு கட்சி முன்னிலை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. புதிதாக நிறுவப்பட்ட ஊழலுக்கு எதிரான ஆம் ஆத்மி கட்சி 28 ஆசனங்களை தனதாக்கிக் கொண்டுள்ளதுடன் அந்த மாநிலத்தில் 40% வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 200 ஆசனங்களை கொண்ட ராஜஸ்தான் மாநிலத்தில் 162 ஆசனங்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றுக் கொண்டுள்ளது. குறித்த மாநிலத்தில் 21 ஆசனங்களை மாத்திரமே காங்கிரஸ் கட்சி தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் 230 ஆசனங்கள் உள்ள நிலையில் 165 ஆசனங்களை பாரதிய ஜனதா கட்சி தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளது. இந்த மாநிலத்தில் 58 ஆசனங்களை காங்கிரஸ் கட்சி பெற்றுக் கொண்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள 90 ஆசனங்களில் 49 ஆசனங்களின் உரிமைகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றுக்கொண்ட அதேவேளை காங்கிரஸ் கட்சி 39 ஆசனங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டுள்ளது. எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அறிகுறியே இந்த தேர்தல் பெருவேற்றின் மூலம் தென்படுவதாக பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். 2014 ஆண்டுக்கான தேர்தல் குறித்து மக்கள் சிறந்த பெறுபேற்றை எமக்கு வழங்கியுள்ளனர். எமது பிரதமர் வேட்பாளர் நரேந்திர சிங் மோடி இந்த தேர்தலில் பாரிய அளவில் வெற்றியீட்டுவார் என்பதனை யாராலும் நிராகரிக்க முடியாது. இதேவேளை இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தி ஊடகங்களுக்கு இவ்வாறான கருத்தை வெளியிட்டார். கருத்து தெரிவிக்க தேவை கிடையாது. இந்த பெறுபேறானது எதிர்பார்ப்பை இல்லாது செய்துள்ளது. எனினும் மக்களின் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். தேர்தலில் வெற்றியீட்டிய எதிர்த்தரப்பினை நாம் வாழ்த்துகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி வெற்றியீட்டியதை அடுத்து பல்வேறு பகுதிகளிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. இதேவேளை டெல்லியில் வெற்றியீட்டிய ஆம் ஆத்மி கட்சி தனது வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் வணிகம் மற்றும் தொழில் அமைச்சர் எஸ் நாச்சியப்பனிடம் வினவியது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி போலவும் பிஜேபிக்கு மிகப்பெரிய வெற்றி போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது. அதனால இந்த 7 மாநிலங்களில் இருக்கக்கூடியதை தவிர அதனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கணிப்பை வைத்துக் கொண்டு ஒரு 7 மாநிலங்களில் நடந்திருக்கக்கூடிய தேர்தலிலே 6 மாநிலங்களிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது என்ற அடிப்படையிலே வைத்துக் கொண்டு இந்தியாவுடைய தேர்தலை கணக்கீடு செய்ய முடியாது. பாராளுமன்றத்திலே 534 தொகுதிகளிலே பிஜேபி என்பது ஒரு 90 தொகுதியிலிருந்து 100 தொகுதிக்குள் தான் இந்த 5 மாநிலங்களிலிருந்து வெற்றி பெறும். மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாவற்றிலும் காங்கிரஸ் கட்சி 200க்கு மேலும் அதே நேரத்தில் மாநில கட்சியில் மீதம் இருக்கக்கூடிய இடங்களையும் கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதுவரை இந்த தேர்தல் நிலைமைகள் குறித்து தமிழகத்தின் சன் தொலைக்காட்சியின் செய்தியாளர் தங்கராஜா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டார். ஆட்சியை அமைப்பதற்கு தேவையான பெரும்பாலான தொகுதிகள் இந்த 2 கட்சிகளுக்கும் கிடைக்காததால் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கரில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருப்பதால் அடுத்த ஆண்டு மே மாதம் நடக்க உள்ள எம்பி தேர்தலிலும் இதே போல வெற்றி கிடைக்கும் என்று அந்த கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் இதனை மறுக்கிறார்கள். எம்பி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மற்ற மாநிலங்களில் ஆதரவு என்று காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிக்கின்றனர். தென் மாநிலங்களிலும் பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக செல்வாக்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக இந்தியாவிலிருந்து சன் செய்தியாளர் சி தங்கராஜ். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெற்றுக்கொண்ட வெற்றி இலங்கைக்கு எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும்? කලාපීය වශයෙන් කොංග්‍රස් පක්ෂ ආණ්ඩුවකට වඩා
வலய மட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை விடவும் பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர மோடியின் அரசாங்கம் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் குறித்து கடுமையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியை விடவும் மோதலில் ஈடுபடும் விதத்திலேயே சர்வதேச சமூகத்துடன் செயல்படும். இந்தியாவின் போட்டித்தன்மைக்கு அமைவாக பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளை போன்றே இலங்கையையும் போட்டித்தன்மையை பாரதிய ஜனதா கட்சி எண்ணுமாயின் கடும் போக்கு கொள்கையை அந்த அரசாங்கம் பின்பற்றலாம். எதிர்வரும் நாட்களிலும் கடுமையாகலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகாரம் கிடைத்துள்ள நிலையில் தமிழகத்தில் நிலைமைகள் குறித்து பார்க்கும்போது இலங்கைக்கு எதிராகவே செயற்பட வாய்ப்புள்ளது. பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளைப் போன்று இலங்கையையும் பாரதிய ஜனதா கட்சி எண்ணுமாயின் பொருளாதார ரீதியில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. BJP ආණ්ඩුවකින් ලංකාවට යම් යම් සංකීර්ණ ප්‍රශ්න මතුවීමේ හැකියාවකුත් තියෙනවා. கொழும்பு நகர மண்டபத்துக்கு அருகில் சூதாட்ட நிலையம் நடத்தி செல்லப்பட்ட கட்டடத்தின் உரிமையாளரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அறிவித்தல் விடுத்துள்ளது. அந்த கட்டடத்தினை சூதாட்ட நிலையம் நடத்தி செல்வதற்கு வழங்கியமை தொடர்பில் அதன் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன தெரிவித்தார். கொம்பனி தெரு போலீசார் விடுத்த கோரிக்கைக்கு அமைய அந்த கட்டடத்தின் உரிமையாளரை எதிர்வரும் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அறிவித்தல் விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சமாதானம் மற்றும் புனர்வாழ்விற்கான ஜப்பானின் விசேட பிரதிநிதி யசுசி அகாசி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு தெரிவித்தது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் செயற்பாடுகள், நல்லிணக்க நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல விடயங்களில் ஜப்பான் மற்றும் இலங்கை இடையிலான இருதரப்பு உறவுகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வளங்கள் கிடைக்கின்ற போதிலும் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக யசுசி அகாசி தெரிவித்ததாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள மாடி சூறாவளி யாழ்ப்பாணத்துக்கு வடக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. இதனால் திருகோணமலை முதல் யாழ்ப்பாணம் வரையான கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் என திணைக்களத்தின் வானிலை அதிகாரி சூரியகுமார் குறிப்பிட்டார். வங்காளவிரிகுடா கடலில் தற்போது காணப்படுகின்ற மெடி சூறாவளியானது இன்று திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக 750 கிலோமீட்டர் தூரத்திலும், யாழ்ப்பாணத்திலிருந்து வடகிழக்காக 700 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னையிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரத்திலும் தற்போது காணப்படுகின்றது. இதன் காரணத்தினால் திருகோணமலை முதல் யாழ்ப்பாணம் வரையான ஆழ்கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். திருகோணமலை முதல் யாழ்ப்பாணம் வரையான 300 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் வரை காற்று அதிகரித்து வீசப்படுவதனால் பிரதேசம் கொந்தளிப்பாக காணப்படும். மட்டக்களப்பு முதல் திருகோணமலை யாழ்ப்பாணம் மன்னார் ஊடான சில பகுதிகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். கரையோர பகுதிகள், நாட்டின் மேற்கு வடமேற்கு கரையோர மாவட்டங்களில் காலை வேளையில் சிறிதளவான மழை காணப்படும். ஏனைய பிரதேசங்களில் சீரான காலநிலையே நிலவும். புத்தளம் மாவட்டத்தில் சீரான வானிலை தற்போது காணப்படுகின்ற போதிலும் இரவு வேளையில் மழை பெய்வதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதை தவிர்த்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றத்தை தொடர்ந்து கடற்றொழில் நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடற்கொந்தளிப்பால் கடலுக்கு செல்ல முடியாத மீனவர்கள் தமது ஜீவனோபாயத்தை தேடிக் கொள்வதற்காக வாவி மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தூண்டில் மூலமாகவும் மற்றும் வாவியில் இறங்கியும் மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை கடற்பரப்பு தொடர்ந்தும் கொந்தளிப்பாகவே காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை எனவும் மீன்பிடி படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். தோனா, கண்டலடியூற்று, உப்பாறு ஆகிய பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்துள்ளமையால் பொது கட்டடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை இப்பகுதியில் உள்ள கோவில் மற்றும் வீடுகளுக்குள் நீர் புகுந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
வரவு செலவு திட்டம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. வடக்கு கிழக்கிலே சில பகுதிகளில் இன்னும் தண்ணீரை கண்டுகொள்ள முடியாத குடிநீரை, நல்ல குடிநீரை கண்டுகொள்ள முடியாத பகுதிகள் இருக்கத்தான் செய்கின்றன, இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. மின்சாரங்கள் அந்த பகுதிகளே இருந்தாலும் கூட குடிக்கின்ற நீரை கண்டு அலைவதற்காக அவர்கள் இன்னும் குடங்களை ஏந்திக் கொண்டு எமது அந்த கிராமத்திலே வாழுகின்ற மக்கள் பல 5 அல்லது 10 கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த 300 மில்லியன் US$ திட்டங்களிலே அந்த கிராமங்களையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மட்டக்களப்பிலே பழுகாமம், கொக்கட்டிச்சோலை இந்த 2 பிரதேசங்களுக்கும் நீர்வளங்கள் வழங்கப்பட்டால் உண்மையிலே நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம். இன்று நாங்கள் எமது மாகாணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அம்பாறை மாவட்டத்திலே 61.7 வீதமான குடிநீர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மட்டக்களப்பிலே 19.6 வீதமான தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்திலே 64.46 வீதமான தண்ணீர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட அரசாங்கத்தின் திட்டத்தின் காரணமாக 2020ஆம் ஆண்டு அம்பாறை மாவட்டத்திலே 87% நீரும், மட்டக்களப்பு பிரதேசத்திலே 46% நீரும், திருவண்ணாமலையிலே 67% நீரும் கொடுப்பதற்கு நீர்வள அமைச்சு தீர்மானிப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இருந்தாலும் இந்த இடத்திலே நாங்கள் சற்று மட்டக்களப்பு மாவட்டத்தை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே டவுன் பிரதேசங்களிலே நீங்கள் நீர் கொடுத்தாலும் கிராமப்புற மக்களுக்கு நீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் டிவியில் நாங்கள் பார்க்கின்றோம். இவைகளுக்கு நீங்கள் கட்டாயமாக இதை நீங்கள் உங்கள் கவனத்துக்கு எடுக்க வேண்டும் என்று அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். முல்லைத்தீவு மாங்குளம் பனிச்சங்குளம் பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற பஸ் விபத்தில் 24 பேர் காயமடைந்துள்ளனர். A9 வீதியில் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது விபத்துக்குள்ளானதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. விபத்து தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். යටින් ගත්ත යටි